கிராண்ட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்ட பயணங்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கை பயணம் அமைந்திருக்கும். தனக்குள் இருக்கும் திறமையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துவதற்கு சரியான பாதையை தேர்வு செய்து தன்னை அழகாக பதப்படுத்துவதன் மூலமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பழைய பாடல்களை கேட்கும் பொழுது யாருடைய குரல் உங்களுடைய மனதில் அதிகமாக இன்றளவும் பேசப்படுது, அதிகமாக உங்களுடைய மனது யாருடைய பாடலை அதிகமாக நாடுது அப்படின்ற ஒரு விடயம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுவீங்க, டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய பாடல். பக்தி பாடலாக இருக்கட்டும், காதல் பாடலாக இருக்கட்டும், தத்துவ பாடலாக இருக்கட்டும், வீரம் செழிக்கும் பாடலாக இருக்கட்டும், எல்லா பாடல்களுக்கும் தகுந்தா போல் குரல் கொடுக்கிறது. நவரசங்கள் இயல்பாய் கூடும் குரலானார் அப்படின்னு ஒரு அழகான பதம் அவருக்கு சொல்லப்படுகிறது. ஏன்னா நவரசங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய வடிவத்தை நாட்டியத்தின் மூலம் வெளிப்படுத்த முடியும். ஆனால் தன்னுடைய குரல் அதை வெளிப்படுத்துது அப்படின்னா அதற்கு என்று ஒரு தனியான திறமை இருக்கிறது. அதனால தான் அந்த காலகட்டத்தில் இரு திலகங்களின் குரலாக இருந்தார். எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜியாக இருக்கட்டும், அவர்களுக்குரிய உடல் மொழியின் அடிப்படையிலே அவர்களுக்கு ஏற்றாற்போல் பாடும் சிறப்பையும் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பெற்றிருந்தாங்க. இன்னொரு விடயம் இருக்கிறது, அவருடைய தமிழ் உச்சரிப்பு, தாய்மொழியினுடைய உச்சரிப்பு ரொம்ப அழகாக இருக்குங்க. பேசும்போதும் சரி, பாடும்போதும் சரி, ரொம்ப அருமையாக பாடக்கூடியவர் அப்படின்ற அடிப்படையில் அவர் அன்று பாடி வைத்த பல பாடல்கள் இன்றளவும் உயிரோட்டத்துடன் பயணிக்கிறது. டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் சௌராஷ்டிரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமாக மதுரையில் இவர்கள் வசிப்பாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மதுரையில் ரொம்ப பளபளக்கும் ஆடை நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்டாடை நெய்தல் அதிகமாக சௌராஷ்டிரர்கள் இதில் பங்கு பெறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போது இதன் மூலமாக மதுரைக்கு வந்திருந்தாலும் தன்னுடைய தமிழ் மொழியை இன்னும் அழகாக வெளிப்படுத்தும் ஆற்றலை எங்கே பெறலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இசையினூடாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை டி.எம்.எஸ். அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. பொதுவாக டி.எம்.எஸ். அப்படின்னு சொல்லும் பொழுது இவருடைய பாடல் என்னவா இருக்கும், என்னுடைய மனதிற்கு இதமான எந்த பாடலை இந்த நேரத்தில் கேட்கணும் அப்படின்னா எத்தனை ஆயிரம் பாடல்கள் இருக்கிறது தெரியுமா? அத்தனை ஆயிரம் பாடல்களையும் சந்தோஷமாக பாடி கொடுத்துருக்காங்க. எப்போயுமே அவர் பாடும் பொழுது தன்னுடைய குரலை முழுமையாக எடுத்து பாடுவாங்களாம். ஒரு பாடல் இருக்கிறது, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது அப்படின்றது பாடல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சிவாஜி அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலேருந்து வந்த பாடல். ஆனால் இந்த பாடலை பாடணும் அப்படின்னா அந்த குரலுக்கு ஒரு கலைப்பு இருக்கணும். அந்த கலைப்பை எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும் பொழுது அந்த ஸ்டூடியோ இருக்குல்ல, பாடல் முழுமையாக பதிவு செய்யப்படும் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு கொஞ்சம் வேகமாக நடந்து ஒரு கலைப்பை தனக்குள் ஏற்படுத்தி கொள்கிறாங்க. ஏற்படுத்தி அதற்கு பிறகுதான் அந்த நாள் பாடலை அவங்க பாடினாங்க. அப்போ இப்பயும் கேட்கும் பொழுது ஒரு இடத்துக்கு நாங்கள் வேகமாக நடந்து போய், அப்படி இல்லைன்னா நம்ம வேகமாக ஒரு இடத்துக்கு ஓடி போனால் எப்படி இருக்கும், ஒரு கலைப்பு இருக்கும்ல, அப்போ பேசக்கூட முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தன்னுடைய குரலுக்கு ஏற்படுத்தி, அதான் நவரசங்களின் குரலானார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுபோல் ஏற்படுத்தி பாடிய அந்த பாடல் இப்போ கூட கேட்டிங்கன்னா அந்த பாடலுக்கு அவ்வளவு ஒரு அருமை இருக்குது அப்படின்னு இன்றைக்கும் கொண்டாடுறாங்க. மதுரையில் சில சௌராஷ்டிரர்களுடைய தொழில் வர்த்தகத்திலும் உயர்ந்த அந்தஸ்திலும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா பளபளக்கும் பட்டு ஆடை நெய்யும் தொழிலை அதிகமாக செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் நெசவு தொழிலோ வர்த்தகமோ தெரியாத அந்த சமூகத்தில் புரோகிதராக மீனாட்சி ஐயங்கார் அவர்கள் இருந்தாங்க. மீனாட்சி ஐயங்கார் அவர்கள் மிகுந்த ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு காலகட்டம். வேதம் ஓதும் பரம்பரையில் வந்தவர் மீனாட்சி ஐயங்கார். மதுரை வரதராஜர் ஆலயத்தில் புரோகிதராக இருந்தாங்க. கோயில் பூஜைகளிலும் திருமணங்களையும் நடத்தி வைப்பதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்துதான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. மீனாட்சி ஐயங்காரும் வெங்கடம்பாளுக்கும் பார்த்தீங்கன்னா 4 மகன்கள். அதுல 3வது மகன் தான் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். தொகுடுவ மீனாட்சி ஐயங்கார் சௌந்தரராஜன் என்ற டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1923ஆம் ஆண்டு அவங்க பிறக்கிறாங்க. குலதெய்வமான கள்ளழகர் சௌந்தரராஜ பெருமானின் பெயர் கொண்டிருந்த இவருக்கு தெய்வம் தந்த வரப்பிரசாதம் தான் சுந்தரமான ஒரு சரீரம்,
ரொம்ப அழகான ஒரு குரல். சின்ன வயதிலே அவங்களுக்கு ஒரு அம்சம் இருந்தது அப்படின்னு எல்லாரும் பார்த்துருக்காங்க. தந்தை பாடிய பஜனை பாடலுடன் சேர்ந்து பாடுவாராம் சின்ன வயதிலேயே. பிறகு சினிமா பாடல் மூலம் தன்னுடைய மனதை அதற்கு பிறகு அழகாக சின்ன வயதில் இருந்து அந்த பயிற்சியை எடுத்ததுனால அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது வந்த பெரும்பாலான படங்கள் புராண படங்கள், பாகவதரின் படம், அதில் உள்ள பாடல்கள் எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்துதான் தன்னுடைய சங்கீத பயிற்சியை பெற்றிருக்காங்க அப்படின்ற முக்கியமான விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய அப்பாவோடு இணைந்து பல பஜனைகளில் கலந்துக்கிட்டதுனால சிறப்பாக பாடுறதுக்கு ஒரு பயிற்சி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்போது நல்ல நாள் விசேஷமான காலங்களில் பஜனைகளுக்கு போய் பாடுவாங்களாம். பாடும்போது அந்த பஜனையை நடத்தும் நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்களாம், பக்கோடா, காரச்சேவ், காஃபி இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களாம். சில நேரங்களில் ₹1 அவருக்கு கொடுப்பாங்களாம். அதை பார்க்கும் பொழுது பல லட்சங்கள் சம்பளம் வாங்கினது போல் ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடும் பொழுதும் அதே நேரத்தில் பேசும் பொழுதும் கூட தமிழ் மனம் அழகாக இருக்குமாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய உச்சரிப்பு, தமிழ் மொழியின் மீது இருந்த பற்று ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் சங்கீதமாக இருக்கட்டும், சமயமாக இருக்கட்டும், ஜோசியமாக இருக்கட்டும், இது எல்லாமே விரிவாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த மனிதர் அப்படின்னு தான் பார்க்கலாம். அதனுடன் அவருடைய எண்ணம் எப்படின்னா, முறையாக சங்கீதம் படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் பெற்றோருடைய சூழ்நிலை அவருக்கு அது சரியாக அமையவில்லை. மாதம் ₹15 இருந்தால் தான் முறையாக சங்கீதம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அப்பொழுது மதுரையில் முருகன் டாக்கீஸ் மற்றும் ராயல் டாக்கீஸ் இருந்த ஒரு காலகட்டம். அப்போது அதில் என்ன பண்ணுவாராம், சுழற்சி முறையில் பாகவதருடைய பாடல்களை பாடி ₹15 பெற்றுக்கொள்வாங்களாம். இதை வைத்து சங்கீத பயிற்சியை மேற்கொள்கிறாங்க. டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் 22 வயது நிரம்பி இருக்கும் பொழுது முழுமையாக சங்கீதத்தினுடைய பயணத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. 1 வருடம் தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறாங்க. சொத்து 12 வருடங்கள், 48 கீர்த்தனங்கள், ஸ்வரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பாடுவது அவருடைய சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. தன் குருவிடம் படிக்கும் பொழுதே அழுத்தம் திருத்தமாக படித்ததினால் மற்றவர்களிடத்திலே சந்தேகம் கேட்காத அளவுக்கு அவருடைய சங்கீத ஞானம் அமைந்திருந்தது அப்படின்னு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 23 வயது திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்தன. இந்த நிலையில சௌந்தரராஜன் அவர்கள் கர்நாடக சங்கீத அரங்கேற்றம் கூட செய்தாங்க. மதுரை சத்குரு சமாஜத்தில் நடந்தது இந்த அரங்கேற்றம். பாடி சம்பாதித்து குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துடன் சௌந்தரராஜன் அவர்கள் கச்சேரி மேடைக்கு அதிகமாக போக வேண்டிய ஒரு காலகட்டம். சங்கீத வித்வான் என்ற பெயர் வாங்கிடணும் அப்படின்ற எண்ணம் அவருடைய மனதிலே ஒரு பிடிவாதமாக இருந்தது. தன்னுடைய மனதிலே நீண்ட காலமாக ஒரு எண்ணம் இருந்தது, இசைத்துறையில் சாதிக்கணும், தன்னுடைய குரல் உலகம் ரீதியிலே மக்கள் ரசிக்கணும்ன்ற எண்ணம் அவருடைய மனதிலே இருந்தது. ஆனால் பஜனைகள் பாடுவதன் மூலமாக அவருடைய அந்த குடும்ப சூழ்நிலையை அதிகமாக கொண்டு செல்வது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது. பஜனை மூலமாக மக்கள் அங்கே ரசிப்பதை விட பாகவதர் அவர்களுடைய பாடலை பாடுவதன் மூலமாக ரசிகர்கள் கூட்டம் வருவதையும் பார்த்துருக்காங்க. அப்போது இந்த விடாமுயற்சி, கச்சேரிகளுக்காக நிறைய இடங்கள் படியேறி போய் வாய்ப்புகள் கேட்ட காலகட்டம் இருக்கத்தான் செய்கிறது. தான் நேசித்த சங்கீதத்தையும் தான் நேசித்த கலையையும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு தீவிரமான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. தன்னுடைய இசைத்துறையை அடுத்த கட்டமாக கோவை ராயல் டாக்கீஸில் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மாதம் ₹50 சம்பளம் அவருக்கு வழங்கப்படுகிறது. அதில் என்ன அப்படின்னா, நிறைய இசையமைப்பாளர்கள், நடிகர்கள்லாம் அங்கே வரும்பொழுது அவங்கக்கிட்ட இனிமையாக பேசுகிறதும் பல பாடல்களை அவங்கக்கிட்ட பாடி காட்டுறதும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கோவையில் இருக்கும் ராயல் டாக்கீஸில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கும் மாடியில் பார்த்தீங்கன்னா பி.யு. சின்னப்பா அவர்கள், ராமசாமி, பாலையா, அதே நேரத்தில் இசையமைப்பாளராக இருந்த சுப்பையா நாடு அவர்கள் எல்லாரும் இணைந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல சத்தமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டி.எம்.எஸ். அவர்கள் பாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அதில் இருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, என்ன எப்போ பார்த்தாலும் இவர் கத்திக்கிட்டே இருக்காரு, ஒரு நாள் இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருமா அப்படின்னு அதில் இருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்போ பி.யு. சின்னப்பா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ரொம்ப அருமையாக பாடிட்டு இருக்காங்க, என்னை விட என்னுடைய பாடல்களை அழகாக பாடிட்டு இருக்காங்க, ஒரு நாள் இந்த சிறுவன் பெரிய ஒரு பாடகனாக வருவாங்க அப்படின்றத அந்த இடத்துல சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சகலகலா வல்லவரான சின்னப்பா அவர்கள் இப்படி ஒரு சான்றிதழை கொடுத்திருந்தாலும் முதல் பட வாய்ப்பை பெறுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கந்தராவ் நட்கர்ணி என்ற பிரபல இயக்குனர் பல படங்களை கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் இயக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய வீட்டுக்கு சென்று சௌந்தரராஜன் அவர்கள் பல
எடுபிடி வேலைகளை செய்து கொண்டிருந்தாங்க. இப்படி 6 மாதங்கள் அலைந்த பின்னர் தான் இயக்கி வந்த கிருஷ்ண விஜயம் 1950ஆம் ஆண்டு சவுந்தரராஜன் அவர்களுக்கு வாய்ப்பை அளிக்குமாறு சுப்பையா நாயுடு அவர்களிடம் சிபாரிசு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிருஷ்ண விஜயம் படத்துல பாத்தீங்கன்னா சவுந்தரராஜன் அவர்களுக்கு மொத்தம் 4 பாடல்கள் கொடுக்கப்பட்டது. முதல் படத்திலே 4 பாடல்களுடன் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க TMS அவர்கள் அப்படின்றத பதிவு செய்திருக்காங்க. கிருஷ்ண விஜயத்தில் பாடிவிட்டு புது வாய்ப்புகளை நாடி சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு சென்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 1950 வெளிவந்த மகத்தான வெற்றி பெற்ற மந்திரகுமாரியில கூட சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல் ஒலித்தது. அதற்கு பிறகு நிறைய படங்கள், நிறைய வாய்ப்புகள், தொடர்ச்சியாக 51, 52 காலகட்டங்கள்ல நிறைய பாடல்கள் வெளிவருது. மக்கள் TM சவுந்தரராஜன் அவருடைய குரலை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ்ல பாடிட்டு இருந்தாங்க TM சவுந்தரராஜன் அவர்கள். அப்போ AM ராஜா அவர்களும் கண்டசாலா அவர்களும் மிகுந்த அளவு பிரபலமா இருந்த ஒரு காலகட்டம். அப்போ அவர்கள் தொடர்ந்து இங்க பாட போறாங்க, இனி உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்றாங்கன்னா, கையில 250 ரூபாய் பணத்தையும் எடுத்துக்கொண்டு தான் பாடிய திரைப்படங்கள்ல இருந்த பாடல்களை கிராமபோன் தட்டுகளையும் எடுத்துக்கொண்டு சென்னை நோக்கி பயணிக்கிறாங்க. ஆழ்வார்பேட்டையில ஒரு தனி அறை எடுக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு சின்ன சாப்பாடு கடை, அதுல ஒரு நேரம் சாப்பாடு மாத்திரம் பெற்றுக்கொள்றாங்க. பல தயாரிப்பாளர்கள், இசையமைப்பாளர்களை நோக்கி படியேறி போய் வாய்ப்பு கேட்குறாங்க. கோவையிலும் சேலத்திலும் பல திரைப்படங்கள் எடுக்கப்பட்ட அந்த படங்கள்ல TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருந்தாலும் சென்னையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் என்பது மிகுந்த சிரமத்தின் அடிப்படையில் தான் அவருக்கு கிடைத்தது. TM சவுந்தரராஜன் அவர்கள் மனதளவிலே பாதிக்கப்பட்டு திரும்பி ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இல்லை, நீங்க இங்க இருந்து தொடர்ச்சி ஒரு முயற்சி கொடுங்க அப்படின்னு மனதிற்கு அவருக்கு ஒரு புது தெம்பு கொடுத்தது யாரு தெரியுமா? KV மகாதேவன் அவர்கள். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்கள் நிறைய பக்தி பாடல்களுக்கு இசை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பக்தி பாடல்கள் 2 பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கையில ஒரு 80 ரூபாய் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் உங்களுக்கு பாடுறதுக்கு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஆனால் TM சவுந்தரராஜன் அவர்கள் மனதால மிகுந்த அளவு வேதனை. சில பல திரைப்படங்களுக்கு பாடியிருக்காங்க, கோவையிலும் சேலத்திலும். ஆனால் சென்னையில் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ மனது மிகுந்த அளவு வேதனையா ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, AVM ஸ்டூடியோவுக்கு போங்க, நிறைய புது பாடகர்களை தேடிட்டு இருக்காங்க, வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. AVM நிரந்தர இசையமைப்பாளராக இருந்த சுதர்சனம் சவுந்தரராஜன் அவர்களை வரவேற்று தனது சிபாரிசுடன் மெய்யப்ப செட்டியாரிடம் அறிமுகம் செய்து வைக்கிறாங்க. ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. மெய்யப்ப செட்டியார் அவர்கள், அம்மா தாயே, இந்த முதலாளிக்கு என் பாட்டு பிடிக்கிற மாதிரி அருள் செய்யணும் அப்படின்னு மதுரை மீனாட்சியை வேண்டிக்கிட்டு சங்கம் முழங்கும் திருமதுரை நகர் வளரும் என்ற தனிப்பாடலை 3 கட்டை சுருதியில பாடுறாங்க. காமெடி பாடல் பாட தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. யோசித்த சவுந்தரராஜன் அவர்கள் மர்மயோகியில் பின்னணி பாடகி KV ஜானகி பாடிய நல்ல கழுதை மிக்க நல்ல கழுதை அப்படின்ற ஒரு பாடலை பாடி காட்டுறாங்க. இவருடைய குரலை பார்த்து, பாடலுடைய அழகை பார்த்து மெய்யப்ப செட்டியார் அவர்கள் தொடர்ச்சியா இங்க பாடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க. சுதர்சனம் அவர்களை அழைத்து பாடுவதற்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. செல்லை பிள்ளை திரைப்படத்துல வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. சிரிப்பு நடிகர் தங்கவேலு அவர்களுக்கான பாடல் செல்லப்பிள்ளை திரைப்படத்துல பாடுறதுல ரொம்ப மிகுந்த சந்தோஷம் இருந்தது சவுந்தரராஜன் அவர்களுக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கிறது. AVM ஸ்டூடியோல அப்போ இருக்கிற அத்தனை அங்கே இருக்கும் நிறைய பேருக்கு நல்ல உணவை அவர்கள் அந்த காலகட்டத்தில் கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மகிழ்ச்சியும் சவுந்தரராஜன் அவர்களுக்கு இருந்தது. 1955 தான் இந்த செல்லப்பிள்ளை வெளிவரணும். ஆனால் 1954 ஒரு பொன்னான வாய்ப்பு TM சவுந்தரராஜன் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த பொன்னான வாய்ப்பு எப்படி அமைஞ்சது அப்படின்னா, சிவாஜி அவர்களை வைத்து அருணா ஃபிலிம்ஸ்ல ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. அந்த படத்துல கிட்டத்தட்ட 8 பாடல்கள். அந்த 8 பாடல்களுக்கு அப்போ அதிகமாக பிரபலமா இருந்தவர் திருச்சி லோகநாதன் அவர்கள். அவரை வைத்து பாட வைக்கணும் அப்படின்னு அந்த குழு முடிவு பண்றாங்க. அப்போ அவருடைய நிபந்தனை எப்படின்னா, ஒரு பாடலுக்கு 500 ரூபாய் அந்த காலகட்டத்தில். அப்போ 8 பாடல் இருக்கு, கொஞ்சம் குறைக்கலாமே அப்படின்னு அந்த குழு கேட்கும் பொழுது, இல்லை ஒரு பாடலுக்கு நீங்க 500 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நீண்ட நேரம் ஆலோசனை இடம்பெறுகிறது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திருச்சி லோகநாதன் அவர்கள் சொல்றாங்க, மதுரையிலிருந்து ஒரு புது பாடகர் வந்திருக்காரு, சவுந்தரராஜன் அப்படின்னு அவருடைய பேரு, நீங்க வேணா அவர்கிட்ட முயற்சி பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அவருடைய பேரை குறித்து வச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் ஆழ்வார்பேட்டையில அருணா ஃபிலிம்ஸ்லேருந்து கார் ஒன்று நிற்குது. அப்போ சவுந்தரராஜன் அவர்கள் யார் அப்படின்னு பார்க்குறாங்க. உங்களை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, யார் அப்படின்னா கவிஞர் மருதகாசி அவர்கள் இருக்கிறாங்க. அருணா ஃபிலிம்ஸ்ல அந்த நேரத்தில் இசையமைப்பாளர் இருந்தாங்க G. ராமநாதன் அவர்கள். அப்போ அவங்க கிட்ட போய்
டிஎம்எஸ் அவர்களை அழைத்துட்டு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் பேசி முடிவு பண்ணுறாங்க, 8 பாடலுக்கு 2000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லும்போது டிஎம்எஸ் அவர்களும் சரி அப்படின்னு பாட தயாராகிறாங்க. இந்த படத்தினுடைய முக்கியமான கதாநாயகன் யார் அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்கள். அப்போ அவருக்கு வந்து புது பாடகர் இல்லையா, அப்போ இது எப்படி சரி வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய முதலாவது வெற்றி திரைப்படமான பராசக்தியில் வந்து ஜெயராமன் அவர்கள் பாடியிருப்பாங்க. ஏன் அவரே நீங்கள் பாட வைக்கலாமே அப்படின்ற ஒரு ஆலோசனையை கொடுக்கும் பொழுது, அப்போது ஜி ராமநாதன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் நிறைய கிராமிய பாடல்கள் இருக்கிறது, இது வந்து சவுந்தரராஜன் அவருடைய குரலுக்கு சரியாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுட்டு இருந்த சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 பாடலை நான் பாடி காட்டுறேன், இந்த பாடலை கேட்ட பிறகு உங்களுடைய முடிவை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு மனதில் ஒரு விரக்தி, ஒரு கவலை இருக்கத்தான் செய்கிறது. 3 பாடல்கள் பாடி கொடுக்குறாங்க. சிவாஜி அவர்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. எல்லா பாடலையும் நீங்களே பாடி கொடுத்துருங்க அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. அந்த திரைப்படம் என்ன தெரியுமா, 1954ஆம் ஆண்டு வெளிவந்து பெரிய அளவு வெற்றியை கொண்டாடிய ஒரு திரைப்படம். எல்லாருமே அந்த காலகட்டத்தில் இந்த பாடல் யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு ஒரு தேடிய ரசிகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அது என்ன படம் அப்படின்னா தூக்கு தூக்கி அப்படின்ற ஒரு படம். மிகுந்த ஒரு வெற்றியை கொடுத்தது டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுக்கு. சிவாஜி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களும் இணைந்து நடித்த ஒரே படம் என்ன தெரியுமா, கூண்டுக்கிளி. இதில் வந்து சிவாஜி அவர்களுக்கு பாடிய பாடலை கேட்டு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, டிஎம்எஸ் அவர்களை மலைக்கல்லன் திரைப்படத்துக்கு சிபாரிசு பண்ணுறாங்க. அவரும் தன்னுடைய குரலுக்கு வந்து தன்னுடைய நடிப்புக்கு ஏற்றாப்புல் பாடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் அப்படின்ற இந்த பாடல் வந்து எத்தனை தடவைகள் கேட்டாலும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். எத்தனை தடவைகள் பட்சி ராஜா ஸ்டூடியோவுக்கு போய் வாய்ப்பு கேட்டிருக்கேன், யாருமே என்னை கண்டு கொள்ளவும் இல்லை, வாய்ப்பு கொடுக்கவும் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சிபாரிசு செய்துட்டாங்க அப்படின்னு கிருஷ்ணா பிக்சர்ஸ் மூலம் முதல் வகுப்பு ரயில் டிக்கெட் எடுத்து என்னை கோவைக்கு வரவழைச்சிருக்காங்க அப்படின்னு டிஎம்எஸ் அவர்கள் பதிவு செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய குரல் உதயமாகிறது என்று பேச்சு தூக்கு தூக்கியால் எங்கும் பரவியது. ஆழ்வார்பேட்டையில் டிஎம்எஸ் அவர்கள் இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவருக்காக, அவருடைய வருகைக்காக காத்திருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நாட்டுப்புற பாடல்கள், மென்மையான காதல் கீதங்கள் அப்படின்னு லைட் கிளாசிக்கல் அப்படின்ற அடிப்படையில் எல்லா பாடல்களையும் ரொம்ப அழகாக அம்சமாக அருமையாக பாடக்கூடிய ஆற்றல் டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுக்கு நிறையவே இருந்தது. டிஎம்எஸ் அவர்கள் பல பக்தி பாடல்களையும் பாடியிருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கும் பொழுது முழுமையான ஒரு பக்தியை உங்களால் உணர முடியும். அந்த அளவுக்கு அவருடைய குரல் அந்த பக்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது. காதல் கீதங்கள், சோக கீதங்கள் அப்படின்னு எல்லா விதத்திலையும் பாடலை கொடுத்து மக்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியிருக்காங்க. டிஎம்எஸ் சௌந்தரராஜன் அவர்களுடைய பாடல் அப்படின்னோன்னு இன்றளவும் கேட்கறதுக்கு மனதிற்கு இதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது, நிறைய பாடகர்கள் வந்த காலகட்டம், ஆனால் டிஎம்எஸ் அவர்களுடைய குரலில் நிறைய பாடல்கள் உயிர் பெற்றது அப்படின்றது தான் உண்மை. அந்த அளவுக்கு இசையை நேசித்தார்கள். தனக்கு கொடுத்த சினிமா வாய்ப்பை ரொம்ப அழகாக அவர்கள் பாவித்து கொண்டார்கள். ஏன்னா தான் எத்தனை புதுமைகள் செய்தாலும், தான் எத்தனை உயரத்துக்கு சென்றாலும் தன்னுடைய நிலையை மறந்து விடக்கூடாத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பொழுதுதான் அவர்கள் பெற்ற முழுமையான வெற்றி அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் வந்து டிஎம் சௌந்தரராஜன் அவர்களும் அப்படித்தான் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்திலேருந்து வந்து இசையை கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டு அதன் மூலமாக பல வாய்ப்புகளை படியேறி தேடிப்போய் அந்த வாய்ப்புகள் கிடைக்காம சில காலகட்டங்களில் பலருடைய சிபாரிசுக்கு பிறகு அந்த வாய்ப்பு கிடைத்து அதை தான் பயன்படுத்தி கொண்டு பாடி பாடி மக்களை மகிழ்வித்து, காலையில் ஒரு இடத்துல பாடுவாங்க, மத்தியானம் பாடுவாங்க, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இரவு வேளைகளிலும் பல பாடல்கள் பதிவு செய்யப்பட்டதுக்கு அந்த அளவுக்கு அவருடைய அந்த உழைப்பு, அந்த இசையின் மீது இருந்த ஒரு பக்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் பண்பாக எல்லாருக்கூடையும் பழகக்கூடியவர் அப்படின்றத எல்லாருமே ஞாபகப்படுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு பாடகர். புது பாடகர்கள் வந்த பிறகு இசை தன்னுடைய அழகை இன்னும் மேம்படுத்தி கொண்டது அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது இல்லையா. தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடிப்படையில் இசை தன்னை அழகுபடுத்தி கொண்டது. அப்போது அதற்கு பிறகு டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுக்கு பாடுவதற்கு வாய்ப்புகள் குறைவாக அமைந்த காலகட்டங்களில் தான் பாடி வெற்றி பெற்ற பாடல்களை கச்சேரியாக செய்ய ஆரம்பித்தாங்க. பல வெளிநாடுகளுக்கு சென்று மேடையில் கச்சேரியாக அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அதை பல ரசிகர்கள் கொண்டாடினாங்க. நிறைய பேர் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் எங்களுடைய நாட்டுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி இருந்த ஒரு காலகட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா நாங்கள் வந்து திரை படங்களில் பாடல் கேட்குறத விட மேடை நிகழ்ச்சிகளில் பாடல் கேட்கும்பொழுது இன்னும் மனதுக்கு அது நெருக்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறத பல சந்தர்ப்பங்களை நாங்கள் உணர்ந்திருக்கோம். அந்த வகையில் தான் இருந்த காலகட்டம் வரையில் சினிமா பாடலாக இருக்கட்டும், பக்தி பாடலாக இருக்கட்டும், யாரு கேட்டாலும் மகிழ்ச்சியாக பாடி கொடுப்பாங்களாம். தாய்மொழிக்கு மகுடம் சூடிய ஒரு பாடகர் அப்படின்னா டிஎம் சௌந்தரராஜன் அவர்களை தான் எங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியும். எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த அடிமை பெண் திரைப்படம் வந்து 1968ஆம் ஆண்டு வெளிவந்தது. இதில் வந்து
ஆயிரம் நிலவே வா அப்படின்ற பாடல் இருக்குல்லையா, இது வந்து டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாட வேண்டியதாகத்தான் இருந்தது. ஆனால் சில காரணங்களால் பாட முடியாத ஒரு சந்தர்ப்பம். அப்பதான் பார்த்தீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைந்ததினால் அந்த பாடல் வெற்றி பெற்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு சினிமா துறையில் பயணிப்பதற்கு பங்களிப்பு செய்த ஒரு பாடல் அப்படின்னா ஆயிரம் நிலவே வா அப்படின்ற பாடல் சொல்லலாம். அப்போ டிஎம்எஸ் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தாங்க. நிறைய புது பாடகர்கள் வந்த பிறகும் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய பாடலை இன்றளவும் கேட்கும் பொழுது மனது அமைதியாகவும் ஓய்வாகவும் இருந்து ரசிப்பதை உணரலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி.